ஏய் நான் நேத்து படத்துக்கு போனேன்டா. ஏய் நீ டெஸ்ட் ரெடி படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம்டி, கொஞ்சம் தான் ஈஸியா தான் இருந்தது. என்னது படிச்சிட்டீங்களா? ஐயோ நம்ம மட்டும் தான் படிக்கல போய் என்ன பண்றது? ஏன்டி ஈஸியா தான இருக்கும், நீ ஏன் படிக்கல? ஏய் அந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தெரியுமா, ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்தது. ஏய் மிஸ்டா. ஒழுங்கா பேசி தொலையேன்டா, புரிய மாட்டேங்குது. குட் மார்னிங். ஏய் மிஸ்டா. ஐயோ இவங்க எப்ப வந்தாங்க? நீ கதைய ஆரம்பிச்சல அப்பவே அவங்க வந்துட்டாங்க. வந்தது கூட தெரியாம அப்படி பேச்சு வேண்டி கிடக்கு. என்ன உட்காரு, எல்லாம் டெஸ்ட் சொல்லிருந்தால பேப்பர் எடு. குட் மார்னிங். உட்காரு, எல்லாம் சீக்கிரம் பேப்பர் எடு. எல்லாம் பேப்பர் எடுத்துட்டு வா, நான் சைன் போட்டு கொடுப்பேன், அந்த பேப்பர்ல தான் எழுதணும். வீட்ல இருந்து எதுவும் எழுதிட்டு வந்துருதுன்னு தெரிஞ்சது தொலைச்சு. ஐயோ பேப்பர் கொண்டு வரலையே. ஏய் யாராச்சும் பேப்பர் வச்சிருக்கீங்களாடி? என்கிட்ட இருக்குடி, நான் தரேன். சரிடி. ஏய் பயமா இருக்குடா, என்னடா இப்படி சொல்றாங்க, ஒண்ணுமே படிக்கலையே நம்ம. கவலையே இல்லடா, நம்ம தான் எழுதி கொண்டு வந்திருக்கோம்ல. சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? புக் எல்லார் பெஞ்ச்லயும் இன்னும் இருக்கு. ஏய் பேப்பர்ல சைன் போட்டு தரேன்னு சொல்றாங்கடா, நீங்க எல்லாம் லூசாடா, மாட்டா அவ்வளவுதான். அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, நம்மளே சைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லனா பாத்துக்கலாம், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வா எந்திரி வா, போர்டுல இருக்க क्वेश्चனை காப்பி பண்ணிட்டு பேப்பர் சைன் வாங்க. வா எவ்வளவு நேரம் ஆகுது சொல்லி, யாராச்சும் மூடுறியா புக்க? ஆமா படிக்கலையடா, பார்த்தும் எழுத மாட்டேன்னு சொல்ற, அப்ப என்னதான் பண்ண போற? அதான்டா எனக்கும் தெரியல, பயமா தான் இருக்கு. ஏய் பேப்பர் தாடி. டெஸ்ட்னு சொல்லி இப்படி இருந்தா என்ன பண்றது? படிக்கிறதுல இருந்து படிக்காதது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான் சொல்றாங்களோ? நான் எல்லார் பேப்பர்லயும் இது மாதிரி சைன் போடுவேன், இது மாதிரி இருந்தாதான் எழுதணும், புரியுதா? கேர்ள்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுல, எந்திரி. நடுவுல இருக்க 2 பேரும் நீங்க வெளியில போயிருங்கம்மா. நவீன் வா வெளியில வா, क्वेश्चन எழுதிட்டல? எஸ் மிஸ். மத்தவங்க எல்லாம் ஓரமா உட்கார்ந்து எழுத ஆரம்பி. சைன் இல்லன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், பாத்துக்கோ. என்ன தெரியுதோ அதை மட்டும் எழுது, பார்த்து எழுதாத. நீங்க 2 பேரும் அந்த பக்கம் உட்காருமா. ஓகே மிஸ். இது என்ன அடியில வச்சிருக்கிறதுல என்ன நோட்டு? மேக்ஸ் நோட்டு மிஸ். சரி எல்லாம் ஒழுங்கா எழுதுங்க. ஐயோ என்ன பண்றது, பயமா இருக்கே. எல்லாரும் சைன் வாங்கியாச்சுல? நீ டெஸ்ட் எழுதுறது உனக்காக தான், எங்களுக்காக ஒண்ணும் கிடையாது, புரியுதா? எல்லாம் ஒழுங்கா கவனமா எழுதுங்க. ஐயோ என்ன வரும், மறந்துடுச்சே. எதையாச்சும் எழுதுவோம், நம்ம தான் வேற பேப்பரை கொடுத்துருவோம்ல, இது நம்மளே வச்சுப்போம். ஏய் பேப்பரை மாத்திடுவோமாடா? நீ உனக்காக தான் டெஸ்ட் எழுதுற, அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எழுது, புரியுதா? படிச்சால எழுதுறதுக்கு நான் எங்கிட்ட எழுதுறது இல்ல, நான் சைன் போட்டு கொடுத்த பேப்பர்ல தானே எழுதுறேன். ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஏய் பயமா இருக்குடா, இந்த பேப்பர்ல சைன் இருக்கு, நம்மளுக்குள்ளதுல சைன் இருக்காதுல்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, எல்லா பேப்பர்லயும் சைன் இருக்கானா செக் பண்ண போறாங்க. எனக்கு இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்குடா, ஆனா ஒண்ணுமே இந்த பேப்பர்ல எழுதல. கொண்டா பேப்பர், டைம் ஆயிடுச்சுல. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். முடிஞ்சா சாயங்காலமே கூட பேப்பர் கொடுத்துருவேன். ஏய் எப்படி எழுதுன? ஏய் உன்னையே தாண்டி கூப்பிடுறேன், இவன் என்ன கூப்பிட கண்டுக்காம இப்படி உட்காந்துருக்கா, ரொம்ப தான் பண்றா. தேங்க்யூ. போதும் நீ எழுதுனது, கொண்டா பேப்பரை கொண்டாமா. விட்டா சாயங்காலம் வரைக்கும் எழுதிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. 1/2 மணி நேரத்துல முடிக்க வேண்டியது எவ்வளவு நேரம் நீங்க ஆக்குறீங்க? சரி எல்லாம் கிளாஸ்க்குள்ள போ. சரிடி, படுத்து என்ன பீரியட்?